இப்ப நீங்க உங்க வீட்டு குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க. புரட்டு புரட்டுன்னு தலைய சொரிஞ்சுக்கிறாங்க. "என்னடி ஸ்கூலுக்கு போயிட்டு நெறைய பேன கொண்டாந்துருக்க" அப்படிம்பாங்க. 4 பிள்ளைங்களுக்கு இருக்கும். அது என்னமோ 4 பேர் தலைய தாண்டி வரும்லாம் சொல்லுவாங்க. பேனு, ஈரெல்லாம் சர்வ சகஜம். அதெல்லாம் அந்த காலத்துல நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி வாரினா கூட பேனெல்லாம் வரும். அது அந்த பேனையாச்சும் நல்லா தலைக்கு எண்ணெய் தடவிட்டு, இந்த தந்த சீப்புன்னு வச்சிருப்பாங்க. நெருக்கி நெருக்கி பல்லு இருக்கும். அத வச்சு அப்படியே வாரினா அந்த பேனெல்லாம் வந்துரும். அந்த பேன் சொடுக்குற போது முதல்லலாம் பயமா இருக்கும். அப்புறம் அது ஒரு மாதிரி வேடிக்கையாவே இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த ஈரெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. அதுக்கு அழகான ஒரு கருவிய நம்ம தமிழ்நாட்டுல நான் பார்த்துருக்கேன். என்ன தெரியுமா? மரத்தால நீளமா இருக்கும். நானும் வச்சிருக்கேன். அத எப்படின்னு கேட்டா, அந்த முடியில குடுத்து அப்படி இழுப்பாங்க. எடுத்துட்டு டடக் அப்படிம்பாங்க. அப்ப இந்த ஈரெல்லாம் வந்துரும். இப்படி முறுக்கினா அந்த ஈரெல்லாம் பட் 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 பட்ன்னு உடைஞ்சிருமாம். ஆக மொத்தம் ஈர் உருவின்னு ஒண்ணு இருக்கு. இங்க அந்த வெள்ளைக்கார துரைகள்லாம் வந்த பொழுது, அந்த துரைசாமி கிட்ட வி யூஸ் திஸ் மேடம் அப்படின்னா ஹவு சிலி அப்படிம்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க வச்சிருக்கிறது இவ்வளோண்டு முடி. அதுல எங்க ஈரு பேனு. நம்ம நாட்டுல 6 அடி கூந்தல். அதுவும் தேங்காய் எண்ணெய் தடவி இழைய இழைய வாரி நல்லா பின்னி அடியில நார வச்சு முடிச்சு போட்டு அப்படி அவ்வளவு கூந்தல் இருக்கும்போது ஈர் என்ன பேன் என்ன எல்லாமே இந்த அழகான தலைக்கு வந்து சேராமலா இருக்கும். ஆனா அதுக்கு தான் ஈர் உருவி இருக்கே. பேன் சீப்பு இருக்கு, ஈர் உருவி இருக்கு.